Hallelujah. Today the Lord is telling you. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. Some of you may be backslided. ஒருவேளை ஒரு சிலர் பின்மாற்றத்துக்குள்ளே காணப்படலாம். Some of you are not obeying to God's word. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாமல் இருக்கலாம். In spite of every Sunday preaching, you are not at all giving importance to the leading of the Holy Spirit. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேவன் உங்களிடத்துல பேசியும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அதற்கு ஒப்பு கொடுக்காமல் அதற்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் செய்வதையே செய்து கொண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டும் காணப்படலாம். Hallelujah. You may be undergoing problems and suffering and disease and disappointment. அது நிமித்தமாக பிரச்சனைகள், உபத்திரவங்கள், வியாதிகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் இதற்குள்ளே உங்கள் வாழ்க்கை காணப்படலாம். God wants you to think about your action. தேவன் மீண்டுமாய் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். நீங்கள் செய்த காரியத்தை குறித்து நீங்கள் மனம் வருந்த வேண்டும் என்பதற்காக. Why people were taken into Babylon as a captives? ஏன் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு கர்த்தர் கொண்டு போனார்? Because of the activity of Zedekiah. சிதேக்கியா ராஜாவினுடைய செய்கைகளினாலே. Because of the disobedient people. கீழ்ப்படியாத ஜனங்கள் நிமித்தமாக. God is telling you today. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். Do you obey to the word of God? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிகிறாயா? My dear young man, young woman. கண்மான வாலிப சகோதரனே சகோதரியே. Are you obeying to God's word? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? If you are under the problem of suffering, நீ உபத்திரவத்தின் பாதையில் இருக்கிறாயே. if you are shedding tears, கண்ணீர் வடிக்கிறாயே. what is the reason for that? ஏன் கண்ணீர் வடிக்கிறாய் என்று தெரியுமா? Hallelujah. You just think if you are not at all obeying to the leading of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேனா கீழ்ப்படிக்கிறேனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Set your mind. உங்கள் மனதை அதற்கு நேராய் செலுத்த வேண்டும். Set your behavior. உங்களுடைய குணாதிசயங்களை மாற்ற வேண்டும். Make your heart upright to the sight of God. உங்கள் இருதயத்தை தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் மாற்ற வேண்டும். Hallelujah. Hallelujah. If you do that, அப்படி நீ இருப்பாயானால், if you will be restored, தேவன் மீண்டுமாய் உன்னை அவர் இழந்த காரியத்தை மீண்டும் உனக்கு கொடுத்து இழந்த ஸ்தானத்தை மீண்டும் கொடுத்து கர்த்தர் மீண்டுமாய் எந்த இடத்தை விட்டு கடந்து போனாயோ அதே இடத்திற்கு அதே நிலைமைக்கு கர்த்தர் மீண்டுமாய் உன்னை கொண்டு வந்து நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். This is God's promise to you, my dear brother and sister. இது தேவன் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை சகோதரன்.